ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் ஜெயராம் ஹோட்டல் தாங்க வந்திருக்கோம். இது வந்து சிதம்பரம் டு சீர்காழி ரோட்ல தான் இருக்குங்க. நீங்க தவால பொரிச்ச சிக்கன், வஞ்சர மீன் வறுவல், எறா இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இந்த ஹோட்டலை நீங்க மஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. நாங்க இவங்க எப்படி குக் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அந்த ஃபுட் எப்படி இருக்குன்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதா ஒரு டீ கடையை ஆரம்பிச்சு வெஜிடேரியன் ஹோட்டலா மாறி இன்னைக்கு புத்தூர்ல ஃபேமஸா ஒரு நான்வெஜ் ஹோட்டலாவே இந்த ஜெயராம் ஹோட்டல் மாறி இருக்குங்க. ஹோட்டல் வந்து ஒரு சின்னதா ஒரு மெஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வர கிரௌட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு கிரௌட் இருப்பாங்க. நாங்க சண்டே போயிருந்தோம். சண்டேன்றதுனால ஓவர் கிரௌட் இருந்துச்சு. நாங்க 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். நீங்க வெயிட் பண்றதா இருந்தா இங்க வெயிட்டிங் ஹால்லாம் இருக்காது. நீங்க ரோட்ல தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ள சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நாங்க உள்ள போகும்போதே 20க்கும் மேல வயசானவங்க வந்து அதே மாதிரி அங்க இருக்க லேடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எறாவை வந்து சுத்தம் படுத்திட்டு இருந்தாங்க. நாங்க போகும்போதே ஒரு 100ல இருந்து 200 கிலோ எறாவை வந்து இவங்க கிளீன் பண்றதை நாங்க லைவா பார்த்தோம். எறாவை வந்து ஒவ்வொன்றா உரிச்சு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராப்பரா தண்ணியில ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவங்க குக்கிங் அனுப்புறாங்க. அதை நாங்க லைவாவே பார்த்தோம். அதுதான் இப்ப நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. எறா உரிச்சு கிளீன் பண்றதை பார்த்தோம். இப்போ அந்த எறாவை தவால போட்டு வேக வச்சு அதுலேருந்து கவுச்சி தண்ணியை பிரிக்கிறாங்க. கவுச்சி வாசனை போனதும் மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து வதக்கி எடுக்கிறாங்க. இதை திரும்பவும் கருவேப்பிலை எண்ணெய் சேர்த்து நல்லா தவால டீப்பாக ஃப்ரை பண்ணி அதை சூடாக நமக்கு சாப்பிட எடுத்து தராங்க. இவங்க எறா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க காரணமே இவங்க ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஹார்பரில் போய் எறாவை வாங்கிட்டு வரது தான். இவங்க எறா செய்யும்போது எறாவோட அதிகமாக ஆனியன் சேர்த்து செய்கிறாங்க. எறாக்கு ஈக்குவலாகவே ஒரு பிளேட்டில் வந்து ஆனியன் இருக்குங்க. ஒரு பிளேட்டில் 10-15 எறா இருக்குன்னா அது ஈக்குவலான ஆனியன் இருக்குது. அதனால் ஆனியன் பிடிக்காதுன்றவங்க எறா ட்ரை பண்ணாமல் இவங்களோட ஃபிஷ் இல்லை சிக்கன் அது மாதிரி மற்ற டிஷ் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்கன் வந்து அவங்க கிட்ட சொல்லிடுங்க முதலே ஆனியன் வந்து சேர்க்க வேணான்னு, அவங்க அது பண்ணி தருவாங்க. இந்த ஹோட்டல்ல எறாக்கு அப்புறம் அடுத்து ஒரு ரொம்ப நல்லா இருக்க ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அது வஞ்சர மீன் தான். வஞ்சர மீனை இவங்களே அரைச்ச மிளகாத்தூள்ல சேர்த்து தவால நல்லா ஃப்ரை பண்ணி தராங்க. அதை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் சரி அந்த ஃப்ளேவருமே சரி ஒரு டாப் நாச்சா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க சிக்கன் குக் பண்றதை நாங்க பக்கத்துல இருந்து பார்த்தோம். இவங்க வந்து சிக்கனை வந்து என்ன பண்றாங்க, மிளகாத்தூள் சேர்த்து அதே மாதிரி தான் தவால தான் ஃப்ரை பண்றாங்க. ஆனா இது நாங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே அந்த பன் பீஸ் மாதிரி தான் வந்தது, சக்க மாதிரி. அதனால எங்களுக்கு வந்து சிக்கன்ல வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க தயிரை வந்து கிளாஸில் கொடுத்தாங்க. ரொம்பவே கெட்டியாக ரொம்ப டேஸ்ட்டாக தயிர் வந்து சாப்பிட நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பாக இருந்தது. ஆனால் சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட எறா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் தயிருக்கு வந்து நாங்கள் பே பண்ணி தனியாக வாங்கியிருந்தோம். வணக்கம், நான் தான் ஜெயராம் ஹோட்டல் ஓனர் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அப்பா காலத்துலேருந்து ஹோட்டல் இருக்குது. இப்போ நான் வந்து இதுலேருந்து 20 வருஷமாக நான்வெஜ் பண்ணிகிட்ருக்கோம். சீ ஃபுட்டு முக்கியமாக மீன், வஞ்சர மீன், இறால், சிக்கன், சாப்பாடு, ஒயிட் ரைஸு எங்கள்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எங்கள்கிட்ட. மீன் இறால் வரதை கடையை எழுதி விட்ருவோம். சரிங்களா? எல்லாமே விறகடுப்பு முக்கியம் எங்கள்கிட்ட.
சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சொல்லுங்கள் வந்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். புத்தூர் சீர்காழி டு சிதம்பரம் ரோட்டில் இருக்குது, புத்தூர் NH இருக்குது. வாங்க ஆதரவு கொடுங்க. தவா ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்குது, ப்ரானும் நல்லா இருக்குது, குழம்புல மீன் குழம்பு நல்லா இருக்குது, ப்ரான் குழம்பும் நல்லா இருக்குது, அப்புறம் சிக்கன் குழம்பு கூட நல்லா இருக்குது. எல்லாமே சூடாக நல்லா சர்வ் பண்ணுறாங்க, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, கேட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. லாஸ்ட்டு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஃபுட்டு நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ப்ளஸ் ப்ரானை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ப்ரான் நல்லா இருக்குது, ப்ளஸ் ஃபிஷ்ஷு ஃப்ரையும் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து நல்லா இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது. ப்ளஸ் தயிர் இன்னும் சூப்பராகவே இருக்குது. ஃபுட்டு ஓகே தான், ஃபுட்டு ஓகே தான், ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது, பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணால் ஒர்த்து. நாங்கள் இவங்ககிட்ட ஒரு சிக்கன் ஃப்ரை, வஞ்சர மீன் ஒன்று, அதே மாதிரி எறா ஃப்ரை ஒன்று வாங்கியிருந்தோம். மீல்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் சாப்பாடு. நாங்கள் 3 பேர் சாப்பாடு வாங்கினோம். எங்களால் வந்து அவ்வளோ சாப்பாடு சாப்பிட முடியல, ஏன்னா 120 ரூபா சாப்பாடு. இப்போ நீங்கள் அதே பார்சல் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு சாப்பாடே நாங்கள் 3 பேர் சாப்பிட்ருப்போம். எங்களுக்கு வந்து அந்த 240 ரூபா வந்து கண்டிப்பாக சேவ் ஆயிருக்கும். நாங்கள் அங்கேயே சாப்பிட்டதுனால ஒரு 3 சாப்பாடு தனித்தனியாக வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு வந்து மீல்ஸில் வந்து கொஞ்சமே நாங்கள் டிசப்பாயிண்ட் தான் ஆனோம். ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிடல. ஏன்னா மீல்ஸ் கூட இவங்க அப்பளம் தர மாட்டாங்க, ஒரு கீரை கூட்டு தருவாங்க, அது இல்லாமல் குழம்பு தருவாங்க. அந்த குழம்புல வந்து நீங்கள் பீசஸ் எதுவுமே இருக்காது. அது சிக்கன் குழம்பா இருக்கட்டும், மீன் குழம்பா இருக்கட்டும், எறா குழம்பா இருக்கட்டும், வெறும் குழம்பு மட்டும்தான் இருக்கும். தயிர் வேணும்னாலும் நீங்கள் 20 ரூபா கொடுத்து தனியாக தான் வாங்கணும். 120 ரூபாய்க்கு மீல்ஸ் வாங்கும்போது இவங்க தயிர் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க தரல. அதே மாதிரி அப்பளமுமே தரல. நாங்கள் அந்த சைட் டிஷ் எல்லாமே தனித்தனியாக வாங்கியிருந்தோம். எனக்கு இவங்ககிட்ட ரொம்பவே பிடிச்ச அந்த கீரை கூட்டு தாங்க. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹோட்டலில். நான் அந்த கீரை கூட்டும் அந்த ஃபிஷ்ஷும் தான் சொல்வேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிதம்பரம் டு சீர்காழி இல்லைனா பாண்டிச்சேரி டு காரைக்கால் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டலை விசிட் பண்ணுங்கள். போக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சமைக்கிற அந்த ஸ்மோக் வந்து அதிகமாக அந்த ஹால் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால ஒரு பக்கம் கண் எரிச்சலாக இருக்கு. அதே மாதிரி அந்த க்ரௌடு, வெளியே 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியன்ட்டாக இருக்கு. ஆனால் காரமாக நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இந்த ஹோட்டலில் ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொகேஷன், அதே மாதிரி ஹோட்டல் திறக்கிற டைமிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.